வணக்கம். இந்தியா உலகத்திலேயே அதிகமான இந்துக்கள் வசிக்கக்கூடிய நாடு. இதே நாட்டைத்தான் ஹிந்து ராஷ்டிரமாக மாற்றப் போகிறார்களாம். இதே நாட்டில் தான் ராமர் ராஜ்யம் வரப்போகிறதாம். ஆனால் இதே நாட்டில் ஒரு பெண்ணும் வசிக்கிறாள். அந்த பெண்ணுடைய கதையை நீங்கள் கேட்க வேண்டும். பெண்ணின் பெயர் பில்கிஸ் பானு. கோத்ரா ரைட்ஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், குஜராத்தில் நடந்தது. அந்த கோத்ரா ரைட்ஸின் போது ஒரு சில ஹிந்து வெறியர்கள் இந்த பெண்ணுடைய குடும்பத்தை எந்த அளவில் நசுக்கினார்கள், சிதைத்தார்கள் என்று நீங்க கேட்க வேண்டும். பொறுமையாக கேளுங்கள். இந்த பெண்ணின் குடும்பத்தை சார்ந்த 14 நபர்களை கொன்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த பெண்ணின் தாயார், இந்த பெண்ணின் தங்கை மற்றும் இந்த பெண்ணுடன் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது. அங்க மட்டும் இந்த மிருகங்கள் நிற்கவில்லை. இந்த பெண்ணின் கையில் இருந்த பச்சை குழந்தை, அந்த குழந்தையுடைய முகத்தை கூட பாராமல் அந்த குழந்தையை தரையிலேயே போட்டு அடிச்சு கொன்றார்கள். இந்த பெண் கதறினாள், என்னுடைய குழந்தையை விட்டுவிடுங்கள். ஆனால் அந்த மிருகங்கள் கேட்கவில்லை, செவி சாய்க்கவில்லை. அருகே இருக்கக்கூடிய ஒரு பாறாங்கல்லை அந்த குழந்தையுடைய முகத்திலேயே போட்டு நசுக்கி கொன்று விட்டார்கள் இந்த மிருகங்கள். அந்த அளவில் கொடூரத்தை செய்த இந்த நபர்கள். அப்போ உள்ள குஜராத் அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. இந்த பெண்ணுடைய போராட்டம் அன்னையிலிருந்து தொடங்கியது. குஜராத்திலிருந்து அந்த வழக்கு வெளியேறியது. குஜராத்தில் இந்த வழக்கு இருக்கும் வரை எனக்கு நீதி நியாயம் கிடைக்காது என்று இந்த பெண் போராடினாள். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆக்டிவிஸ்ட்கள் இந்த பெண்ணிற்காக உதவ வெளிவந்தார்கள். இந்த பெண்ணுடைய உயிரும் காப்பாற்றணும், இந்த பெண்ணிற்கு நீதி நியாயத்தையும் வழங்க வேண்டும் என்று. வழக்கு குஜராத்திலிருந்து வெளியே வந்து மகாராஷ்டிராவிற்கு சென்றது. மகாராஷ்டிரா பாம்பே ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை நீங்க பார்த்தீர்கள்னா அதற்கு பின் தான் இந்த 11 மிருகங்களை சிறையிலேயே அடைத்தார்கள். அதாவது இந்த ப்ராசஸருக்கு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் பிடித்தது. வெறும் ஒரு FIR எழுதி இந்த நபர்களை சிறையில் அடைப்பதற்காக. ரேரஸ்ட் கேஸ் இந்த வழக்கு இருந்தது. அதாவது கொடூரத்திலும் ஒரு பயங்கரமான கொடூரத்தை இந்த வழக்கு எடுத்து காட்டியது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் இந்த நபர்கள் வெளிவரும் போது பில்கிஸ் பானுவின் உயிருக்கு ஆபத்து வந்தது. ஒவ்வொரு வருடமும் இந்த நபர்கள் பேரோலில் வெளிவரும் போது பில்கிஸ் பானுவை மிரட்டி வந்தார்கள் 11 மிருகங்கள். அப்போ சிந்தித்து பாருங்கள், 11 மாதங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த பெண்மணி தன்னுடைய உயிரை பிடித்து கொண்டிருந்தாள். தன்னை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று. ஒரு வீட்டில் வாடகைக்கு சென்றால் அடுத்த மாதம் அந்த வீட்டில் இருக்க முடியாது. அந்த வீட்டிலிருந்து அடுத்த வீடு, அடுத்த வீடு, அடுத்த வீடு. சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக நின்றது என்று. அனைத்திற்குமான காரணம் இந்த 11 மிருகங்கள். இந்த மிருகங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத், RSS, BJP மற்றும் குஜராத் அரசாங்கம். இந்த நபர்களுக்கு எப்படி இந்த விடுதலை கிடைத்தது அதையும் நீங்க பார்க்க வேண்டும். ஆகஸ்ட் 15, 2022 ஆண்டு ஆசாதி கா அமிர்த் மஹோத்சவ். அதாவது இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டதாம். அதனால் நாம் கொண்டாட வேண்டும், இந்தியா முழுவதும் கொண்டாட வேண்டும். அனைத்து கைதிகளையுமே வெளிவிட்டு விடுங்கள். ஒரு ஆர்டர் பாஸ் ஆனது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் ஒழுக்கத்தை வைத்து யாரெல்லாம் சரியாக இருக்கிறார்களோ, சின்ன சின்ன குற்றங்களை செய்தார்களோ அவர்களை நீங்க வெளிவிடலாம் என்று. ஆனால் குஜராத் அரசாங்கம் செய்த சதியை நீங்க பார்க்க வேண்டும். அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஹிந்து வெறியர்களை அந்த பட்டியலில் இணைத்து விட்டார்கள். 14 கொலை செய்த குற்றவாளிகள், 3 பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகள், ஒரு சின்ன குழந்தையை கல்லால் நச்சு கொன்ற குற்றவாளிகள் ஒரு சாதாரணமான குற்றவாளிகளாக இவர்களுக்கு பார்க்கப்பட்டது. அவர்களை வெளிவிடும் போது இந்த நாட்டின் சுதந்திரத்தின் 75 ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருந்தோம். அவர்கள் வெளிவரும் போது எந்த அளவில் மிட்டாய்கள் கொடுக்கப்பட்டது, அவர்கள் கழுத்துகளில் மாலைகள் போடப்பட்டது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபங்க்ஷன், ஒவ்வொரு நாளும் ஒரு மேடை. அந்த மேடையில் இந்த மிருகங்கள் அமர்ந்து கொண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணையும் அலைக்கழித்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் எதை வேணாலும் செய்வோம், நாங்கள் வெளியில் வந்து விடுவோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு சில நபர்களுக்கு இதே BJP எலெக்ஷனும் போது தன்னுடைய பிரச்சாரத்திற்காகவும் அழைத்து சென்றது. எந்த அளவில் இந்த நாட்டில் பெண் பாதுகாப்பாக இருக்கிறார் என்று ஒரு மிக சரியான வழக்காக இதை பார்க்கப்பட்டது. பெண் சுதந்திரமாகவும் வாழ முடியாது, பெண் உரிமையுடனும் வாழ முடியாது, பெண் பாதுகாப்பாகவும் வாழ முடியாது. இந்த பெண்ணுடைய போராட்டம் மீண்டும் தொடங்கியது.
எப்படி இந்த நபர்களை நீங்க வெளிவிட்டீர்கள்? ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பத்திரிகையாளர்கள், பல்வேறு ஆக்டிவிஸ்ட்கள் இந்த பெண்ணிற்காக மீண்டும் ஒரு முறை குரல் கொடுத்தார்கள். மீண்டும் ஒரு முறை பில்கிஸ் பானு அதே சுப்ரீம் கோர்ட்டோடைய கதவுகளை தட்டியது. எப்படி என் குடும்பத்தை சிதைத்த நபர்களை நீங்க சாதாரணமான குற்றவாளியாக பார்க்கிறீர்கள்? எப்படி இந்த நபர்கள் வெளிவந்தார்கள் என்று கேட்டபோது அரசாங்கம், இந்த நாட்டிற்கு கூடிய ஹோம் மினிஸ்ட்ரி, அமித்ஷாவுடைய டிபார்ட்மெண்ட் அல்ல, இந்த நாட்டின் தலைமையில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. மன்னித்து விடுங்கள் தாயாரே. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து மன்னிப்பை கூட கேட்க முடியாத ஒரு அரசாங்கத்தை தான் பார்த்து கொண்டு, ஆனால் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு ஒரு பலமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. நான் அதை பாராட்டுகிறேன். 2002ஆம் ஆண்டு நடந்த ஒரு கம்யூனல் ரைட்ஸில் என்னெல்லாம் நடந்ததோ அனைத்தையும் நான் உங்களுக்கு கூறிவிட்டேன். ஆனால் அதற்கு பின்பு 2022ஆம் ஆண்டு நடந்த கொடூரத்தை யாராலுமே தாங்க முடியவில்லை. அந்த அளவில் அந்த பாராட்டு நடந்தது. பில்கிஸ் பானு மீண்டும் ஒருமுறை சுப்ரீம் கோர்ட்டுடைய கதவுகளை தட்டிய பெண், 11 நாட்கள் ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பெண், ஒரு நீண்ட டிபேட்டிற்கு பெண், அக்டோபர் 12ஆம் தேதி இந்த தீர்ப்பை ரிசர்வ் செய்து வைத்தது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவின் பெஞ்ச். சுப்ரீம் கோர்ட்டின் இந்த நீதிமன்ற பெஞ்சில் ஜஸ்டிஸ் பி.வி. நாகரத்னா மற்றும் ஜஸ்டிஸ் உஜ்ஜல் பயன் இவர்கள் 2 பேருமே இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு விசாரணையும் போது ஜஸ்டிஸ் நாகரத்னா தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் முதல் வார்த்தையாக எழுதிய ஒரு சில விஷயங்களை நான் படித்து காட்டுகிறேன், கேளுங்கள். பனிஷ்மெண்ட் இஸ் டு பி இன்ஃபெக்டட் நாட் ஃபார் த சேக் ஆஃப் வெஞ்சன்ஸ் பட் ஃபார் த சேக் ஆஃப் ப்ரிவென்ஷன் அண்ட் ரிஃபார்மேஷன். ஒரு நபருக்கு நீங்க தண்டனையை வழங்கும் போது அந்த தண்டனை ரெவெஞ்சருக்காக இருக்கக்கூடாதே ஒழிய அந்த தண்டனை வழியாக சமுதாயத்தில் எந்த விதமான மாற்றம் வரும் என்று அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு டாக்டர் வெறும் பிரிஸ்கிரிப்ஷனை வைத்து, வெறும் மருந்து மாத்திரையை வைத்தே ஒரு நபரை ட்ரீட் செய்ய மாட்டாரோ, அந்த நபருடைய வலியை, வேதனையை புரிந்து கொண்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை செய்வாரோ, அது போன்று இருக்க வேண்டும். எதுக்கெடுத்தாலும் இதுதான் மாத்திரை என்று இருக்கக்கூடாது. ஆனால் இந்த வழக்கு அப்படித்தான் இருந்திருக்கிறது. அதைத்தான் ஜஸ்டிஸ் நாகரத்னா எடுத்து காட்டியிருக்கிறார். இங்கே மட்டுமல்ல, ஜஸ்டிஸ் நாகரத்னா ஒரு சில விஷயங்களை விளக்கி இருக்கிறார். இந்த பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பில் இங்கே பார்த்தீர்கள்னா, answering to the questions whether the petition filed by Banu, one of the victims, under Article 32 of the commission was maintainable, the bench said it is clearly maintainable. The argument of senior advocate Guru Krishna Kumar and V. Chinnabaresh are not accepted. அதாவது இந்த 11 மிருகங்களுக்கு வாதாடிய வக்கீல்கள் எப்படி பானுவுடைய வழக்கை நீங்கள் அந்த பெட்டிஷனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று, அதற்கு நீதிபதிகள் கொடுத்த பதில் ஆர்டிகல் 332க்கு கீழே தான் இது இருக்கிறது. விக்டிமே நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கிறார், இந்த விஷயமே போதும், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதை வைத்து தான் நாங்கள் தீர்ப்பை கொடுத்திருக்கிறோம். இரண்டாவது, the court refused to answer the questions whether the petition filed by public interest, அதாவது PIL petitions were maintainable. அதாவது PILம் பல்வேறு நபர்கள் போட்டார்கள். பப்ளிக் இன்ட்ரெஸ்டில் இந்த 11 நபர்களை வெளிவிட்டதற்கு எதிராக வழக்குகளை போட்டார்கள், PILகளை போட்டார்கள். அப்போ அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டபோது, நேரடியாக பாதிக்கப்பட்ட பெண் இந்த இடத்தில் நிற்கிறாள், அந்த பெண்ணுடைய வழக்கு, அந்த பெண்ணுடைய பெட்டிஷனே நாங்கள் முதலில் எடுக்கிறோம், PIL அடுத்து. PILக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. நேரடியாக இந்த நபர்களை திரும்ப சிறையில் அடைக்க வேண்டும், அவர்களை சரண்டர் செய்யக்கூடிய விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு கூறியுள்ளது. உடனடியாக நீங்கள் வெளிவிட்ட 11 மிருகங்களும் சிறைக்குள் அடைக்கப்பட வேண்டும். The judge proceeded to read out the portion of ruling dealing with the competence of the state Gujarat passed these evidence order. She began with interpretation of section 432 of the Code of Criminal Procedure, which mandate the appropriate government seek the opinion of conviction judge while considering application for premature release. குஜராத் அரசாங்கத்திடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. எப்படி நீங்க இந்த முடிவிற்கு வந்தீர்கள்? வெளிவிடக்கூடிய நபர்கள் சரியானவர்களா, அல்ல அவர்களுடைய தண்டனை எந்த அளவில் இருக்கிறது, அவர்களுடைய குற்றம் எந்த அளவில் இருக்கிறது என்று நீங்க விசாரித்தீர்களா? எப்படி இந்த நபர்களுடைய பட்டியலை நீங்க வெளிவிட்டீர்கள்? இது மட்டுமல்ல,
இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் இவர்கள் எடுத்து வைத்த இன்னொரு விஷயம், குஜராத் அரசாங்கம் நேரடியாக ஒரு குறிப்பிட்ட நபர்களை சப்போர்ட் செய்து அவர்களுடைய குற்றத்தை கூட பாராமல் அவர்களை வெளிவிட்டிருக்கிறது. உடனடியாக இதை நாங்கள் ரத்து செய்கிறோம், இந்த 11 மிருகங்களும் சிறைக்குள் போய் தீர வேண்டும் என்று அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். பெண்ணிற்கு நீதி நியாயம் கிடைத்து விட்டதா? இன்னும் கிடைக்கவில்லை. ஏன்னா மீண்டும் ஒரு முறை இவர்கள் பேரோலில் வெளிவருவார்கள். மீண்டும் ஒரு முறை பில்கிஸ் பானுவை மிரட்டுவார்கள். 2002ஆம் ஆண்டிலிருந்து இன்றைய தினம் வரை பில்கிஸ் பானுவுடைய போராட்டம் முடிவிற்கு வரவில்லை. எப்போதான் இந்த பெண்ணிற்கு நீதி கிடைக்கும் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக என்னைக்கு வாழ்கிறாரோ அன்னைக்கு தான். இது போன்ற மிருகங்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய அரசாங்கத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த மிருகங்களை வெளிவிட்ட நபர்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? விஸ்வ ஹிந்து பரிஷத், RSS மற்றும் பிஜேபியுடைய இந்த சதியை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஜஸ்டிஸ் நாகரத்னாவுடைய இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக பில்கிஸ் பானுவிற்கு ஒரு நிம்மதி கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக பில்கிஸ் பானுவுடன் நடந்த இந்த கொடூரத்திற்காக ஒரு துளி நிம்மதி கிடைத்திருக்கிறது, நியாயம் கிடைத்திருக்கிறது. ஆனால் உண்மையிலே நியாயம் கிடைத்திருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா நிச்சயமாக கிடையாது. காரணம், பில்கிஸ் பானு இன்னைக்கும் தன்னுடைய உரிமைக்காக, தன்னுடைய நீதி நியாயத்திற்காக போராட வேண்டிய அந்த கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம். யார் மன்னிப்பு கேட்க வேண்டும்? அரசாங்கம், இந்த 11 மிருகங்கள், அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சொசைட்டி? நாம் அனைவருமே மன்னிப்பை கேட்டு தீர வேண்டும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.